நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். விசுவாசம் உள்ள ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் மாத்திரம் தான் பாக்கியவான்கள். சபை மாத்திரம் தான் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தாவீதை போன்ற ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அவன் மேல் இருந்த அபிஷேகத்தை விட்டுவிடக் கூடாது என்பதிலே மிகவும் கருத்துள்ளவனாயிருந்தான். நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்பட்டிருக்கிறார். நாம் தான் அதை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, நம்முடைய ஆவியை அவித்து போடாம தேவன் என்ன நோக்கத்திற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அவருடைய நோக்கம் நம்முடைய நிறைவேற வேண்டும் என்ற வாஞ்சையும் தவனமும் அவருக்கு நேராக நம்மை இன்னும் கொண்டு செல்லும். அவர் பரிசுத்தர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வியாபித்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆனால் மிகுதியாக இருக்கிறதோடைய சபையிலே அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது நம்மை என்னுடைய தேசம் என்று அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு கூட்டமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்கள் என்னுடைய தேசம் என்று அழைக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இந்த தேசத்திற்கு ஆகும். என்னை விசுவாசிக்கிற நீ தேசம் என்று அழைக்கப்படுவதனாலே உனக்கு அது ஆகும். ஹல்லேலூயா. பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆமென். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமம் அல்லவே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் மறைத்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் மறைத்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசக்க மாறா மதுரமாகும் கொடியையோ நான் அகன்றிடும். கசக்க மாறா மதுரமாகும் கொடியையோ நான் அகன்றிடும். தீர்த்தம் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் கேட்டிடுவார். தீர்த்தம் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் கேட்டிடுவார். தேசமே பயப்படாதே,
பயப்படாதே மகிழ்ந்து களிகூரே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூரே. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்மால் அல்ல, என்னை என்று உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனால் நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த கால வேளையிலே அப்படிப்பட்ட அனுபவம் வேண்டும்? ஹல்லேலூயா. ஆமென் என்று சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் இரட்டிப்பான வாக்குத்தத்தங்களை நமக்கு அருளி இருக்கிறார். இரட்டிப்பான நன்மைகளை தருகிற ஆண்டவர். நாளைக்கு அல்ல, இன்னொரு காலத்தில் அல்ல, வாஞ்சையும் கவனம் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் வாக்குத்தத்தம். பலத்தின் மேல் பலன். ஒருவேளை பலவீனன் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று இருக்கலாம். பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் எல்லாவற்றையும் சரி பலனை தருகிறவராயிருக்கிறார். கிருபையின் மேல் கிருபை தருகிற ஆண்டவராயிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிற பரிசுத்த தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகள் அந்த ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. பொன்மாரி மேல் பெண்மாரி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. பொன்மாரி மேல் பெண்மாரி மழையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. பலத்தின் மேலே மாபலமே புது பலனா